இந்த வீடியோவில் வந்து அழிந்து வர தமிழர் அடையாளத்தை வந்து தேடி பயணிக்க போகிறோம். சிவனை தேடிய பயணமாகவும் அமைய போகுது. சிவன் என்று எழுதி இதில் கடவுளே கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த பூனாரி என்ற இடத்துல வந்து மன்னித்தலை என்ற போட் போட்டிருக்கு. அதுலேயே ரோட்லேயே அதால் போனீங்கன்னா 2 பக்கம் ஒரு கண்டல் தாவரங்கள் நிறைந்து நடுவில் வந்து கரவலோட போகலாம். இது வந்து மன்னித்தலைக்கு தான் நேராக போகுது. நீங்கள் போகும்போது நாங்கள் நிறைய பேர்கிட்ட இதை பற்றி எங்கே இருக்குது கோயில் என்று கேட்டு போனது வந்து நல்ல சுவாரஸ்யமாக இருந்தது இந்த பயணம். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து பாருங்கள். சும்மா நான் காற்று பிடிக்கப்பட்டு கம்பியை பிடிக்க வர வச்சு ஐயா பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து ஒரு ஐயாவுக்கு வந்து உதவி ஏற்றி கொண்டு ரக்க போகிறாரா. ஏற்றி போட்டு விடுவோம் போகிறாரு வச்சு. வணக்கம் ஐயா. பேர் ஏன் கூட சோமசுந்தரம் நீங்கள் தானே பாட்டில் தான் தானே இல்லையா? நீங்க எங்க போறீங்க? கோயிலுக்கு இல்லையா? அந்த கோயில் சம்பந்தமா உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும்? தெரியல. எவ்வளவு காலம் தான் கோயில கோயிலுக்கு முதல் மக்களுக்கு கோயில் சம்பந்தமா கோயில் சம்பந்தமா இப்ப இங்க மக்கள் வந்து அதை எப்படி பார்க்கணும் அந்த இடத்தை சந்தோஷமா இருக்கு. சிவன் கோயில் வந்தாதான் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. சிவன் கோயில் கொடுக்க வார்த்தை நல்ல சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் ஊருக்கு வந்து எந்த மாதிரியான நன்மை வந்து கிடைச்சிருக்கு? எல்லாம் படிச்சு அப்படி இந்த பட்டு வினாசியோட அரிதினம் கழிப்பு பாடுறாரு. நல்ல சந்தோஷம். 10 பிள்ளை படுப்பு முடிச்சு சரி ஓகே நன்றி. கோயில் வந்த அப்புறம் கொஞ்சம் முன்னேற்றம் தான். வணக்கம். சந்தோஷம் ஐயா. அதுக்கு வேலை போகணும். இதான் மல்லித்தலையில் வந்து மண்ணுக்குள்ள வந்து புதஞ்சிருந்த ஒரு சிவனாலயம் வந்து இப்போ முருகன் வந்து சமர்ப்பிக்கப்பட்டு வருது. பாதையில் காலம் போகிறது. வணக்கம். நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிவனை தேடிய பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கேன். அதாவது சிவன் கோயிலுக்கு வந்து வந்திருக்கேன். அதுவும் வந்து சோழ காலத்து சிவன் கோயிலை தான் தேடி வந்திருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனாரி அந்த ரோட்டில் வரைக்கும் நீங்கள் வந்து மன்னித்தலையில் போட் போட்டுருக்கு. அதுலேருந்து வந்தீங்கன்னா மன்னித்தலை சிவன் கோயில். 1990 வந்து இந்த ஆலயம் வந்து மக்களுக்கு தெரியப்பட்ட அந்த நேரத்தில் அந்த இது சிவன் ஆலயம் தெரியப்பட்டது. ஆனால் ஏனென்று அந்த நேரத்தில் இவே வந்து தொல்லியல் திணைக்களம் அதை எடுத்து செய்ய வழி கிடைக்க இந்த போர் நடந்ததானுங்க நாட்டில் உள்நாட்டு போர் காரணமாக இது வந்து புனரமைக்க அந்த தாமதம் ஏற்பட்டு இந்த மக்களுக்கும் பெருசாக வந்து இது போய் சேருது. இந்த சிவன் ஆலயத்தை வந்து இருக்குது, சோழ காலத்து பழமையான ஆலயம் வந்து இருக்குது,
ரெண்டு மக்களுக்கு சேராத காரணமே இந்த போரால் தான் இப்படி நடந்திருக்கு. சரி, அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புனரமைக்கிறாங்க இந்த ஆலயத்தை. வாங்க நாங்கள் உங்களுக்குள்ளே போய் அப்படி இருக்கு ஆலயம், இப்படி புதுசாக கண்ண ஆலயம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் காட்டுறேன். வாங்க என்னோட வந்து சேர்ந்து பயணிக்கிறேன். தீர்த்தம் வரும் சிவலிங்கம் என்ற வண்டை வரையுமா இருக்கும். கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு பார்க்க. ஏதோ ஒரு குட்டி சிவலிங்கம் இருக்குது. இது வந்து பெரிய சிவலிங்கம் வந்து எப்படியும் ஒரு 4 அடி 6 7 8 9 அடி வருவேன். 30 அடி வரும் இந்த சிவலிங்கம். கீழே இருந்து வந்து 20 அடி வரும்னு சொல்றாங்க. கலந்து பார்க்கணும் ஷேப் வந்து. எங்களோட சமயத்தின் முழு முதல் கடவுள் வந்து சிவபெருமான் தான். சின்ன வயசு பிள்ளைகிட்ட கேட்டாலும் சொல்லும் சிவன் தான் நாங்கள் முழு முதல் கடவுள். அப்போ சிவன் ஆலயம்ன்றது எனக்கு ஒரு வந்து ஒரு என்ன சொல்ல என்னோட வந்து ஒரு உலகில் ஒரு இது இருக்கும். எனக்கு சிவன் என்றாலே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. சிவாய நம்ம இந்தியெல்லாம் கவுண்டு விழுந்துரு காற்றடிச்சிருக்கு போல சரியா. இதுதான் சிவலிங்கம். இதுதான் வந்து ஆரம்பத்தில் இருக்கிற சிவலிங்கம். இதுதான் வந்து இந்த கட்டிடத்துக்குள்ளே இருந்துருக்குது. இது இப்போ வந்து அது கட்டுறதால இதில் வந்து இங்கே கொண்டு வச்சிருக்கேன் நினைக்கிறேன். இதுதான் சிவலிங்கம். அங்கால பிள்ளையார் நினைக்கிறேன், அது முருகன். இந்தியாவில் அம்மன் சூலம் இருக்குது. இதுதான் அந்த பழைய காலத்து சிவலிங்கம். இதுதான் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு இப்போ இது கட்டுறதால இங்கே எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த இடம் கட்டுறதுக்காக வந்து இதை வந்து அவங்க செய்யிருக்கிறாங்க. பாப்போம் உள்ளே பாப்போம் அப்படி இருக்குன்னு. இது வந்து இப்போ கட்டிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பழைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இது கட்டிடு இந்த சுத்தவர் இது இப்போ கட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் மூலஸ்தானம், இதெல்லாம் சிவலிங்கம் வந்து அதை அப்படியே கிளப்பி கொண்டு தான் சிவன் என்று எழுதி இதெல்லாம் இருந்திருக்கு. இது அப்படியே கிளப்பி கொண்டு இருக்காங்க. திருப்பி இதில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வச்சா தான் நல்லா இருக்கும். ஏனெண்டா பழைய இந்த இதெல்லாம் இப்போ புனர்நிர்மாணம் பண்ணி கொண்டிருக்காங்க. புதிய கோயில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சோழகால சிவன் கோயில் இருந்தாலும் இதில் வந்து நான் வந்து பார்க்கணும் நிறைய நாள் ஆசை. முதல்லேருந்தே ஆசை இதில் வந்து பார்க்கணுன்னா. ஆனால் வந்து நான் வாரத்துக்கு இடையில் கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த சிவலிங்கத்தை இருக்க வச்சுட்டாங்க இந்தியாவில். அப்போ இது வந்து 24 அடி வந்து 24 அடியும் 14 அங்குலம் ஏதோ ஒன்று இருந்திருக்கு பெருசாக. அதில் வந்து 3 அடி சிவர் தான் மிஞ்சி இருந்தோம். இப்போ வந்து கட்டிட்டாங்க கூட. முதல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன துண்டு உள்ளுக்கு இருக்குது. நான் காட்டியிருப்பேன். அந்த துண்டு மட்டும்தான் இருந்திருக்கு. இப்போ பாருங்க உள்ளுக்கு இருக்க அந்த துண்டு மட்டும்தான் முதல் இருந்திருக்கு. இப்போ இந்தியாவில் கட்டிட்டாங்க. அப்போ 3 அடி இந்த பெரிய சிவர் அழிஞ்சிருக்கு. இந்த வந்து போர்க்காலத்தால் நிறைய மக்களுக்கு போய் சேராமல் இருந்திருக்கு இந்த கோயிலுடைய மகத்துவம் எல்லாமே. இதை பாருங்கள் சுண்ணாம்பு கல் மற்றது இந்த செங்கற்களால் கட்டப்பட்டது. இதுதான் அந்த பழைய காலத்து கட்டிடக்கலை. பின்பக்கம் தான் தெரியுது. முன்பக்கம் ஃபுல்லாக வந்து மாற்றப்பட்டுட்டாங்க. இது பாருங்க இப்போ வந்து சீமெந்தாலெல்லாம் கட்டு விட்டாங்க. அந்த பழைய தொன்மம் வந்து பின் சிவர்லாம் காணப்படுது. நிறைய தொன்மமான அந்த சுண்ணாம்பு கல் அந்த இதெல்லாம் அந்த பின் சிவர் மட்டும்தான். இந்தியாவிலாம் ஃபுல்லாக கட்டிட்டாங்க. இந்தியாவிலே வந்து புதுசாக கோயில் கட்டிக்கணும். நல்ல வடிவாக இருக்குது அந்த கோயில். சின்னனா வடிவாக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாங்கள் இதுதான் இப்போ வந்து நாங்கள் ஒரு தடவை இல்லை இந்த இடத்துல வந்து எல்லார்டையா கேட்டிருக்கலாம். முதல்ல ஒரு ஐயாவோட காய்ச்சிருப்போம். அவர் வந்து சொல்லிக்க இந்த கோயில் வந்த அப்புறம் நிறைய பிள்ளைகள் படித்து போனாங்க. அவன் நம்பிக்கை அது அவன் கோயில். இதெல்லாம் சிறப்பு. கொஞ்சம் வேலை செய்தாக கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க இந்த கோயில் வந்து இப்போ தான் இந்த வெளிநாட்டுக்காரரால் இந்தியாவில் கட்டுப்படுதுன்னு சொன்னாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் வர கோயில் வந்து வெளிநாட்டுக்காரரால் இப்போ கட்டப்படுது.
அங்கால இருக்கிற கோயில் வந்து தொல்லிய திணைக்களம் எடுத்து கட்டி கொண்டிருக்கு. அதை வந்து கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கட்டி கிடக்கு, மிச்சம் கட்டும். இப்போ இந்தியாவில் இருக்கிற கோயிலை வந்து ஒரு வெளிநாட்டு ஒரு தனி நபர் வந்து கட்டுறாருன்னு தான் எங்களுக்கு இங்கே வேலை செய்கிற அன்னையாக்கிட்ட கேட்டாங்க. அதில் நிற்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க ஒரு தனியாராக நடத்தி கட்டுறாரு. ஒரு தொல்லிய திணைக்களம் வந்து அங்கால விட மாட்டாங்க. அங்கால தெரிந்தானே அவங்க தொல்லிய திணைக்களத்தை எடுத்து வச்சுக்காத அங்கால போக விட மாட்டாங்க. அதெல்லாம் இந்தியாவில் ஒரு கோயிலை கட்டினோம். அவர்கிட்ட அனுமதி வேண்டி இந்தியாவில் ஒரு கோயிலை கட்டி கொண்டிருக்கணும். அது மக்களோட நம்பிக்கை ஒரு நல்ல விஷயமா அவர் கட்டுறார். யாரும் தெரியல. மற்றது பார்த்திங்கன்னா அதுக்கு சில சிவலிங்கம் வந்து அது அங்கே தான் வைப்பாங்க. தொல்லிய முதல் காட்டிப்பேன் அந்த சிவலிங்கம் அது வந்து அங்கே வைப்பேன். இந்த இடத்துல செம்மையாக இருக்குது. அந்த பனை மரம் நல்லா இருக்குல்ல, அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். இந்த மணலுக்கு நடுவில் ஒரு பனை மரங்கள், சரியான வெயில். இந்த விட்டாங்க அள்ளுது வெயில். ஐயோ அம்மா ஓடோடு கடவுளே, ஐயோ 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 ஓகே. பார்த்தீங்கன்னா அங்கே கட்டுறது வந்து ஒரு வெளிநாட்டவர் வந்து தனிநபர் தண்டை காசில் போட்டு கட்டுறாருன்னு தான் சொல்லிடும். இந்தியாவில் வேறுங்க இது வந்து உண்டியலும் ஒரு கால் உடைஞ்சி வைக்கிறதுல நிமித்தி வைக்கலாம். ஐயோ இப்போ உண்டி எதிரிட வந்துட்டான் நினச்சிடுவாங்க. இது அந்த இருக்கிற சிவலிங்கம் தான் ஒரிஜினல்ன்ற அந்த காலத்து சிவலிங்கம். இது வந்து தொல்லியத்தினை இங்கே கட்டப்படுறாங்க, இதுக்கெல்லாம் வைக்க போகிறாங்க. அது வந்து ஒரு வெளிநாட்டவர் தனிநபர் கட்டுறாருன்னு சொல்லியிருக்காங்க, யாருன்னு தெரியலை. இவ்வளோ அந்த வீடியோ. உங்களுக்கு இந்த கோயில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சாக வந்து இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.